வணக்கம் சார். பிஎம்டபிள்யூவில் எக்ஸ் ஒன் செகண்ட் ஓனர், கிலோமீட்டர் மட்டும் ஒன்று சில்லற ஓடி இருக்குது. மற்றபடி வண்டி புது வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா வெல் மெயின்டெனன்ஸு. ப்ரைஸ் 7 lakhs கேட்குறாங்க. நெகோஷியல் ப்ரைஸ் தான். X1 லைக் பண்ணுறவங்க வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், எக்கனாமிக்கலாக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஒரு 15 வரும், லாங் போகிறப்ப 20-25 வரும். பழைய X1 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல பாடிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரீமியம் வெஹிக்கிளில் ஒரு லோ பட்ஜெட் 7 லட்ச ரூபாயில் ஒரு ப்ரீமியம் கார்ஸ் லைக் பண்ணுறவங்க பாருங்கள். அதில் பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க, நெகோஷியல் பண்ணி வாங்கி தரேன். வணக்கம் சார். இது வேர்ல்டுலேயே XC60 சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம XC90 பார்த்தோம், இது XC60. அது 7 சீட்டர், இது 5 சீட்டர். இது 2020 மாடல். 2020 அதே 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48 lakhs சொல்லியிருக்காங்க. நெகோஷியல் ப்ரைஸ் தான். வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார். சார் அது இப்போ நம்ம XC90 பார்த்தோம், அடுத்தது XC60 பார்த்தோம். இப்போ XC40ல 5 சீட்டர். இது பிளாக் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. 2018 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் மட்டும் 1 lakh ஓடி இருக்கு. ஆனால் அதுக்கு அந்த மாதிரி தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. 25 lakhs தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நெகோஷியல் ப்ரைஸ் தான். XC40 5 சீட்டர் லைக் பண்ணுறவங்க அது பார்த்தா பிடிக்கும். பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். BMW சார். BMWவில் 320D. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா 3 ஓனர் ஆயிடுச்சு. ஒரே ஃபேமிலியில் 3 ஓனர் என்ட்ரி ஆயிடுச்சு. அதுதான் மைனஸ். மற்றபடி வண்டி ஷோரூம் கண்டிஷன் தான். 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2020. ப்ரைஸ் வந்து 2750 கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நெகோஷியல் ப்ரைஸ் தான். BMW 320 லைக் பண்ணுறவங்க வண்டி பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி. புது வண்டி 85 லட்ச ரூபா வருது. புது வண்டி 85 லட்ச ரூபா, வெறும் இப்போ 27 ரூபாய்க்கு. பென்ஸில் E220 சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலாக இருக்கும். E220 நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். 2012 மாடல் தான், ரொம்ப பழசு. ஆனால் வண்டி வெறும் 60,000 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே எடுத்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் கூட 12 lakhs தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நெகோஷியல் ப்ரைஸ் தான். E220 லைக் பண்ணுறவங்க, அது ஒயிட் கலர் லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நம்பர் கூட ஃபேன்சி நம்பர், ரொம்ப நல்லா இருக்குது. பென்ஸில் E20 லைக் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட் வண்டி, பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார். இது பென்ஸில் 250 சார். E250 ஏற்கனவே E220 பார்த்தோம். இது E250 2016 செகண்ட் ஓனர். ஆனால் அதே 60,000 கிலோமீட்டர் தான் இருக்குது. லோ மைலேஜ். இது ப்ரைஸ் வந்து 20 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க சார். 20 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்ல வெல் மெயின்டெனன்ஸ். இதுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது. 20 lakhs லோனே கிடைக்கும். E250 லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார். இது E250லேயே பாண்டிச்சேரி வண்டி சார். பாண்டிச்சேரி வண்டி 2013 செகண்ட் ஓனர். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. 10 ரூபா தான் கேட்டிருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம். ஆனால் நல்ல 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சில்வர் கலர். பாண்டிச்சேரி வண்டி லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார். பென்ஸில் எஸ் கிளாஸ் சார். எஸ் கிளாஸ் இன்னைக்கு மார்க்கெட் விலை 1,80,00,000 ரூபா. ஆசைக்கு எல்லாரும் வாங்கிட்டு 2-3 ஓனர் ஆக்கிட்டாங்க. அதனால வண்டி அப்படியே தான் இருக்குது. 90,000 கிலோமீட்டர். எஸ் கிளாஸ் லைக் பண்ணுறவங்க பார்க்கலாம். ஏன்னா பென்ஸ்லேயே இதுதான் சிங்கம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், இதுதான். இப்போது 1,80,00,000 கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் எஸ் கிளாஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்க 13 லட்சம் கொடுத்து கொண்டு போய் வீட்டில் நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு என்ன சொல்லுவாங்க, லக்ஸரியில் ஒரு ஸ்டேட்டஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க இதெல்லாம். அதனால் பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க. இன்னும் எதாவது நெகோஷியல் பண்ணணும்னா பண்ணி வாங்கி தரேன். வால்வோ சார். வால்வோ நம்ம பார்த்தோம், பெரிய பட்ஜெட் 65-70 லட்சம் பார்த்தோம். அதே வால்வோ தான். அது ஓல்ட் ஷேப். அது நியூ ஷேப். இது 2014 சிங்கிள் ஓனர், 1 lakh கிலோமீட்டர், வெறும் 15 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க சார். ரொம்ப அருமையாக இருக்குது. ப்ளூ கலர் ஃபேன்சி நம்பர் லைக் பண்ணுறவங்க வால்வோ XC90 தான் வேணும், 7 சீட்டர் வேணுங்கிறவங்க பாருங்கள். ஓன்லி 15 lakhs. 15 lakhsக்கு ஒரு வால்வோ வாங்கிக்கலாம் சார். பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க. இதுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் லோன் பண்ணிக்கலாம். இது Q3 சார். Q3ல 3.5 liters, அதாவது டாப் அண்ட் மாடல் சொல்லுவாங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்கில் டாப் அண்ட் மாடல். ஓனர் மட்டும் செகண்ட் ஓனர், கிலோமீட்டரும் 110 ஓடிடுச்சு. ப்ரைஸ் அதனால ரொம்ப கம்மி தான் கேட்குறாங்க. 13 சொல்லி 13க்கு வந்துட்டாங்க. இன்னும் கூட கொஞ்சம் நெகோஷியல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Q3 லைக் பண்ணுறாங்க, வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நம்பர் கூட ஃபேன்சி நம்பர் 14 வருது. பார்த்துட்டு ஆஃபர் கொடுங்க சார், பெஸ்ட் ஆஃபர். வால்வோலே XC90 ஏற்கனவே பார்த்தோம், நியூ ஷேப் எல்லாமே. இது வந்து 17-18 ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு இதில் ஒரு 2 மைனஸ் இருக்குது. ஒன்று மைனஸ் வந்து இதுவும் 3 ஓனர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கிலோமீட்டரும் 110, 120 ஓட்டிட்டாங்க. ஒன்றுக்கு மேலே ஓட்டிட்டாங்க. ஆனால் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த 3 ஓனர் கிலோமீட்டர் ஜாஸ்தி ஓடுறதுக்காக ரொம்ப விலை கம்மியாக வெறும் 30 lakhs தராங்க. ஏன்னா இதே மாடல் 60 lakhs 50 lakhs பண்ணுறாங்க. அந்த ஓனர் மைனஸ் கிலோமீட்டருங்கிறதுக்காக வெறும் 30 லட்சத்துக்கு தராங்க. வண்டியோட நம்பர் கூட ஃபேன்சி நம்பர் நல்லா இருக்குது. வெளியூர் நம்பர் தான். ஒயிட் கலர் சேஃபாக இருக்குது.
Volvo குறைஞ்ச விலையில் வேணுங்கிறவங்க இந்த வண்டி பார்த்துட்டு பெஸ்ட்டாக பார்க்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. புது வண்டி 1,30,00,000 இப்போ வெறும் 30 லட்ச ரூபாய்க்கு தராங்க. 1,00,00,000 டிஸ்கவுண்ட் தராங்க. 3 ஓனருங்கிறதுனால டிஸ்கவுண்ட் 1 crores. கிளாஸ்டர் சார், எம்ஜியில் கிளாஸ்டர் டெக்டர் அது இதெல்லாம் வருதுங்களா, பெட்ரோல் வண்டி வருது. இது டீசலில் டாப் அண்ட் மாடல், ஆட்டோமேட்டிக், ஃபுல் ஃபீச்சர் இருக்குது. ரொம்ப அருமையாக ஒரு ப்ரீமியம் கார்ஸ் ஈக்குவலான இதெல்லாம் இருக்குது. வண்டி ரொம்ப லுக்காக பந்தாவாக இருக்குது சார். ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனல் ப்ரைஸ் தான். 2020 சிங்கிள் ஓனர், 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ரைஸ் வெறும் 27,50 தான் கேட்குறாங்க. கொஞ்சம் நெகோஷியல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய வண்டி 7 சீட்டர் லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பார்த்தாவே பிடிக்கும். பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். லோன் எலிஜிபிள் இருக்குது. 25 lakhs வரையும் லோன் பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணலாம். பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார். பெஸ்ட் புதுசு 60 லட்ச ரூபா வருது. நாங்கள் இப்போது அதுதான் புதுசு 60 ரூபா வருது. இப்போ நியூ ஷேப் வந்துருச்சு. இந்த மாடலில் இதுதான் டாப் அண்ட் மாடல். கிறிஸ்டா சார், கிறிஸ்டாவில் G4 2.8 இது 2017 செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் மட்டும் 1 சில்லரை ஓடிடுச்சு. ப்ரைஸ் 15 lakhs கேட்டிருக்காங்க. நெகோஷியல் ப்ரைஸ் தான். கிறிஸ்டா லைக் பண்ணுறவங்க, கிரே கலர் லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேன். 9555 ஃபேன்சி நம்பர் நல்லா இருக்குது. லோன் எலிஜிபிளும் இருக்குது. மேக்ஸிமம் லோன் பண்ணலாம். பார்த்துட்டு உங்கள் பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக. ஃபார்ச்சுனர் சார், ஃபார்ச்சுனர் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ச்சுனர். 2011 செகண்ட் ஓனர், ஃபேன்சி நம்பர் 55. ப்ரைஸ் வந்து 9 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் ஓடிச்சு 2 லட்சத்து சில்லரை ஓடிச்சு. ஃபார்ச்சுனர் லோ பட்ஜெட் கேட்குறவங்க இந்த பாண்டியை பார்த்துட்டு ஏதாவது பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, முடிஞ்சா பண்ணி தரேன் சார். லோன்லாம் எலிஜிபிள் கிடையாது, இதுக்கு ஃபுல் கேஷ் தான் தேவைப்படும். இருந்தாலும் பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பிரியோ 2013 சிங்கிள் ஓனர், வெறும் 50,000 கிலோமீட்டர். நல்லா இருக்குது வண்டி, டாப் அண்ட் மாடல். அப்போ வந்ததில் இப்போ இதெல்லாம் கிடைக்காது. அதனால கஸ்டமர் 3.25 சொல்கிறாங்க. பேசினா ஒரு 3.5 கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப நல்லா வெல் மெயின்டனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி. பிரியோ லைக் பண்ணுறவங்க பாருங்கள். எனது அன்பு வணக்கம். நீண்ட காலத்திற்கு பிறகு அசோக் நகரில் முன்னே பண்ணிக்கிட்டு இருந்தோம், நிறைய வண்டி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது ப்ரீமியம் கார்ஸில் மாறிட்டதுனால இப்போ நாங்கள் எல்லாமே நுங்கம் பக்கத்தில் நிறைய கார்ஸ், ப்ரீமியம் கார்ஸ், ஆடி, BMW, பென்ஸ், வால்வோ, இதேமாதிரி நிறைய லக்ஸரி கார்ஸ் மட்டும் இப்போ பண்ணுறோம். நுங்கம் பக்கத்தில் சுப்பராவ் அவென்யூவில். அங்கே எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதேமாதிரி இங்கே சுப்பராவ் அவென்யூலையும் ப்ரீமியம் கார்ஸுக்கு ஆதரவு, உங்களோட ஆதரவு வேணும். அது இல்லாமல் ப்ரீமியம் கார்ஸில் நீங்கள் கோடிக்கணக்காக பார்க்குற வண்டிலாம் இந்த வண்டி வாங்குவோமா அப்படிங்கிறப்போ அந்த வண்டியை நாங்கள் லட்சக்கணக்கில் கொடுக்குறோம். இப்போ ஒரு கோடி 2 கோடி வண்டிலாம் நாங்கள் லட்சத்துக்குள்ளாரையே கொண்டு வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். அதே நல்லா கொடுத்துட்ருக்கோம். நிறையா பேர் வந்து வாங்கிறாங்க. ஏன்னா இந்த வண்டி நம்ம எங்கே 1 கோடி கொடுத்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு 10 லட்சத்தில் அதே வண்டி 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் மாடலுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம். அது நல்ல கண்டிஷனில் கொடுக்குறோம். அதுதான் மெயின். விலை கம்மியாக கொடுக்குறது மட்டும் இல்லை, இந்த ஒரு ப்ரீமியம் கார்ஸ் வாங்கினா பயந்து வாங்குவாங்க. இல்லை என்னவோ இதுவோ கம்பெனிலாம் சர்வீஸ் பண்ணுவோம், இவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது. அதனால நாங்கள் கொடுக்குறப்பே செலக்ட் பண்ணி நல்ல வண்டியாக இருந்தால் தான் அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓரளவு எங்களால் முடிஞ்சது. வாங்குற கஸ்டமரும் ஓரளவு செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரீமியம் கார் செலக்ட் பண்ணுறவங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு தாங்க. நீங்கள் நுங்கம் பக்கத்தில் இந்த சுப்பாராவ் அவென்யூன்னு அங்கே வந்தீங்கன்னா எங்களுடைய ஷோரூம் இருக்குது. அங்கே பார்த்து உங்களுக்கு பிடிச்சமான காரில் நீங்கள் செலக்ட் பண்ணி தேவையானதை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க்கை வளமுடன்.